Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அநேகருக்கு ஆண்டவரை குறித்து பல கேள்விகள், questions. ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தர் ஏன் என்ன எப்படி பண்ணிருக்காரு? எனக்கு ஏன் எப்படி செய்யறாரு கர்த்தர்? வாழ்க்கையை குறித்த கேள்வி மட்டுமல்ல, அவருடைய சுகவீனங்கள் பலவீனங்களை குறித்த கேள்விகள். ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? வியாதி எதற்கு இப்படி கர்த்தர் இதெல்லாம் கொடுக்கிறார் அல்லது அனுமதிக்கிறார் என்று அநேகருடைய உள்ளங்களிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு இருக்கிறது. கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு வந்து கர்த்தர் எனக்கு செய்வார், என்னை சுகமாக்குவார், என்னை விடுதலை ஆக்குவார், என்னை தேவையை சந்திப்பார் என்று விசுவாசிப்பதற்கு இப்படி கர்த்தர் நல்லவரா இல்லையா என்கிற அந்த கேள்வியின் மூலமாக எழுகிற சந்தேகம் ஒரு பெரிய தடையா இருக்கிறது. கர்த்தரை அவர்கள் அப்ரோச் பண்ண முடியல, கர்த்தரை அணுக முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, விசுவாசத்தோடு கேட்க முடியவில்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் நல்லவர் என்று தெரிஞ்சா எப்போதுமே வாயில கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் நம்முடைய உள்ளம் துதியினால் நிரம்பி இருக்கும், நன்றியால் நிறைந்து இருக்கும். இதுக்காக தான் இதை போதிக்க விரும்புகிறேன். நம்முடைய உள்ளங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய அறிவில பெரிய மாற்றம் ஏற்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட விடுதலையின் வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அநேகர் இன்றைக்கு என்ன நம்புகிறார்கள்? நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம், வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் இதெல்லாம் டிசைன் பண்ணி இருக்கிறார். எதுக்கு டிசைன் பண்ணி இருக்கிறார்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மை இன்னும் பலவான்களாக மாற்றுவதற்காக, பூரணப்படுத்துவதற்காக கர்த்தர் அநேக பிரச்சனைகளை நம்மளுக்குன்னு கஸ்டம் மேட் நமக்காக உருவாக்கி இருக்கிறார். பிரச்சனை எல்லாம் கர்த்தர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துதான் நம்ம என்ன பண்றாரு? கர்த்தர் அப்படியே வணைகிறாராக்கும், நம்ம அப்படியே உருவாக்குறாராக்கும், நம்ம அப்படியே பூரணப்படுத்துகிறார், நம்ம ஆவிக்குரிய பலவான்களாய் மாற்றுகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தர் தான் பிரச்சனையை தர்றார். கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனையை தந்தா அது நன்மைக்காக இருக்கும். கர்த்தர் அந்த பிரச்சனையில ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் மறைந்திருக்கிறது, நமக்கு ஒண்ணும் புரியல. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை கர்த்தருடைய நோக்கத்துக்காக நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை நம்மை பலவான்களாக்க போகிறது, நம்மை இன்னும் அதிகமாக கர்த்தரிடத்தில் சேர்க்க போகிறது என்று நினைக்கிறார்கள். திருப்போம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் வந்து நாம் எதை பெற்றுக்கொண்டாலும் சரி, விசுவாசத்தின் மூலமாக தான் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் படித்தோம் அல்லவா? அதாவது அவர் மூலமாக நாம் விசுவாசத்தினாலே கிருபைக்குள் பிரவேசித்திருக்கிறோம் என்று. We have access through him by faith. விசுவாசத்தின் மூலமாக தான் கிருபை நமக்கு தருகிற எல்லா காரியங்களிலும் நாம் பிரவேசிக்கும். தேவனுடைய கிருபை தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. ரட்சிப்பை கொடுக்கிறது என்ன? தேவனுடைய கிருபை. நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய தயவு, அவருடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. அந்த கிருபைக்குள்ள நாம் எப்படி பிரவேசிக்கிறோமா? விசுவாசத்தினால். இந்த கிருபைக்கும் விசுவாசத்துக்குள்ள சம்பந்தத்தை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க, விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அங்க ஒரு பிரசங்கியார் இருந்தார், அவருக்கு விசுவாசனாலே பிடிக்காது, சண்டைக்கு வந்துருவார். விசுவாசம் வாயை திறந்தா அவர் ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி அவருக்கு. விசுவாசம் தெரிஞ்சோன்னு என்ன ஒரு விசுவாசத்தை பற்றி பேசுறாரு, இது எனக்கு பிடிக்கலன்னு எந்திரிச்சாரு அவரு. அவர் சொல்றாரு, இவர் விசுவாசம் பேசினார், ஆனா எனக்கு கர்த்தர் எல்லாம் செய்ததெல்லாம் கர்த்தர் சுத்த கிருபையாகும் அப்படின்னா. நான் கிருபை இல்லைன்னு சொல்லலையே. விசுவாசம் என்ன, கிருபை என்ன? கிருபைக்கு விசுவாசத்துக்கு வித்தியாசம் என்ன? கிருபை எல்லாவற்றையும் தருகிறது, விசுவாசம் தந்ததை எடுத்துக் கொள்ளுகிறது. கிருபை தந்து இன்னைக்கு நிறைய எடுத்துக்கொள்ளாதவங்க இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவங்க இருக்காங்க பாருங்க. கர்த்தருடைய கிருபை எவ்வளவு கொடுத்திருக்குது எண்ணி பாருங்க, வேதத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபை நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை
வேதத்துல வாசித்து பாருங்கள். இது ரூல் புஸ்தகம் இல்ல. நிறைய பேர் இது ரூல் புஸ்தகம் மாதிரி வச்சிருக்காங்க. முடி எவ்வளவு நீளம் இருக்கலாம், திருப்புங்கள் இந்த வசனம். ஏன் முடிய வெட்டக்கூடாது, பெண்கள் ஏன் முடிய வெட்டக்கூடாது, அதுக்கு ஒரு வசனம். ஆண்கள் ஏன் முடிய வெட்டணும், அதுக்கு இன்னொரு வசனம். பெண்கள் ஏன் இப்படி உடுத்தக்கூடாது, அதுக்கு ஒரு வசனம். ஆண்கள் ஏன் அப்படி உடுத்தக்கூடாது, அதுக்கு இன்னொரு வசனம். இது ஒரு பெரிய ரூல் புக் மாதிரி இருப்பாங்க. என் நேரம் பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எடுத்துக்கிட்டு இதை இன்னைக்கு என்ன ரூல்னு கண்டுபிடிச்சிக்கலாம் கோயிலுக்கு போய். அதுக்குதான் கோயில். இது ஒரு சட்ட புஸ்தகம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சட்ட புஸ்தகம் இல்ல, இது ஒரு உயில் போல. உயில் என்று சொன்னால் செத்து போற மனுஷன் உயில் எழுதி வச்சுட்டு போனா தனக்குள்ள சொத்து எல்லாவற்றையும் இன்னருக்கு சேர வேணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுதான் இது. இதுல என்ன எழுதி இருக்குது, இதுல நமக்கு என்ன சொந்தம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய சுதந்திரம் என்ன என்று அறிவிக்கிற புஸ்தகம் இது. அப்படிதான் படிக்கணும். சும்மா அந்த மத புஸ்தகமா மாத்திராதீங்க. இதை கொண்டு போய் பைபிள் எப்படி இருக்குது, பைபிள் அப்படி இருக்குது, இங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்காக கொடுக்கப்படவில்லை. இது இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய சுதந்திரம் என்ன, கிருபை உங்களுக்கு என்ன தந்திருக்கிறது, கிருபையினால் நீங்கள் எதை பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய தயவும் கிருபையும் உங்களுக்கு என்னவெல்லாம் அளித்திருக்கிறது என்பதை போதிக்க முடியாதான் வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. இவ்வளத்தையும் கொடுத்தும் நிறைய பேர் அனுபவிக்காம இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் விசுவாசம் இல்லை எடுக்கிறது. விசுவாசம் என்கிறது ஒரு ஆக்ஷன். இது உண்மையாகவே என்னது நம்ம நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அப்ப கிருபையும் விசுவாசம், கிருபை கொடுத்தாதானே விசுவாசம் எடுக்க முடியும். கொடுக்காத விசுவாசம் எடுக்க முடியாது. கொடுத்திருக்கிறதுனாலதான் விசுவாசம் எடுக்க முடியும். நான் எதையோ ஒன்ற விசுவாசம் நான் எடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். ஆனா அவருக்கு அது பிரசங்க இருக்கு. அன்னைக்கு புரியல பாருங்க. விசுவாசம்னா ஒரு கோபம். இவர் விசுவாச போதகர், ஆகவே இவரை போட்டு ஆமா நொறுக்கோன்னு சொல்லி அவர் பேசுறாரு. கிருபை, இந்த கிருபைக்குள்ளே விசுவாசத்தின் மூலமாக பிரவேசித்தோம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஆகவே எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால் தான் உண்டாயிருக்கிறது. அதை நாம் விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்கிறோம். ஆகையால் தான் இங்கே சொல்லி இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லையா, பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். பிறகு என்ன சொல்லி இருக்கிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கிறார். அவர்களை பூரணப்படுத்துவதற்கு நிறைய அவர்களுக்கு பிரச்சனையால் அவருடைய வாழ்க்கையை நிறைத்து அவர்களை புடமிட்டு அவர்களை ஷேப் பண்ணி நெருக்கி முறுக்கி வளைச்சு அவர்களை என்னமோ பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கா. கிடையாது. என் வாழ்நாள் முழுக்க நான் சிறு வயதுல வளர்ந்து வந்தப்போ இதுதான் கேட்டேன் பாருங்க. பெந்தோஸ்து பிரசங்கம் என்ன, கர்த்தர் உன்னை புடமிடுகிறார். ஒருத்தர் பேசினார் பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து வச்சுட்டு பேசுறாரு. அந்த பலகையை எப்படி இழைச்சாங்க சொல்றாரு. ஒன்னு அப்படி இழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கத்திய போடுறாங்க. இந்த பக்கம் இழைச்சாச்சு, இப்ப இந்த பக்கம் தொடங்கிடுறாங்க. அப்புறம் இங்க தொடங்குவாங்க. நான் நினைச்சேன், ஆண்டவரே எங்கெங்க தொடங்க போறாங்களோ, எங்கெங்க போட்டு இழைக்க போறாங்களோ, ரொம்ப இழைச்சா மிச்சம் மீதி ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்து பலகையை இழைச்சாங்கன்னு பேசுறாரு. இழைச்சு கடைசியில ஷேப் அவ்வளவு அழகா வந்துருச்சாங்க. கடைசியில எதையோ வச்சு எடுத்துக்கொண்டு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன அளிக்கிறார், பலன் அளிக்கிறார். இஸ் a rewarder. பிரச்சனை அளிக்கிறார் இல்ல, துன்பத்தை அளிக்கிறார் இல்ல, கொடுமை அளிக்கிறார் அல்ல, போராட்டத்தை அளிக்கிறார் இல்ல. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். வாழ்க்கையில நான் கேட்ட சத்தியங்களிலே மிக முக்கியமான காரியம் இது. கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற சத்தியம் ஒரு முக்கியமான என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை. கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை அறிந்து கொண்டது. இது இன்னொரு திருப்புமுனை என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொண்டது. வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை. அது வந்த பிறகுதான் எல்லாம் சரியாச்சு. கர்த்தர் எனக்கு துன்பத்தை அளிக்கிறவர், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், நன்மையை செய்கிறவர். எனக்கு என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்காக அவர் இருக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் எடுத்துக்குவாங்க. 40 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். 40 வருஷமா கர்த்தர் போட்டு அவர்களை புடமிட்டு அப்படியே பொன்னை புடமிடுகிறது போல் அப்படியே போட்டு அவர்களை போட்டு அலக்கு அழிச்சாங்க 40 வருஷம். அப்புறம் கடைசியில கொண்டாந்து கானான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்த்தாராக்கும். கடைசியில நான் பைபிள கடைசியில படிச்சேன் பாருங்க. பிரசங்கத்தை கேட்டே சும்மா இருக்க கூடாது. பைபிள் நீங்களும் கொஞ்சம் படிக்கணும். நான் படிக்க ஆரம்பிச்சேன். இவங்க சொன்னது உண்மையான கர்த்தர் நம்ம பூரணப்படுத்தினாரா, 40 வருஷத்துல அவங்களை பூரணப்படுத்தினாரா? படிச்சு பார்த்தா
வேதம் சொல்லுது அவங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் 40 வருஷம் அங்க இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள கொஞ்ச நாள் இங்க இருங்க, நான் உங்களை பூர்ணப்படுத்துறேன்னு சொல்லல. உங்களை பூர்ணப்படுத்துறது போதாது, 1 வருஷம் முடியல, உங்களுக்கு இன்னும் 39 வருஷம் ட்ரைனிங் வச்சிருக்கிறேன் இருங்கன்னு சொல்லல. நான் பாருங்க முதல்ல ஊழியத்துக்கு வரலாம்னு நினைச்சப்போ ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, இதெல்லாம் லேசில வந்துட முடியாது தம்பி, 30 வருஷம் இருக்கு, 40 வருஷம் இருக்குன்னாரு. அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்க கூட மாட்டேன், நான் எங்கேயோ இருந்திருப்பேன். நான் இன்னும் 40 வருஷம் எட்டிருக்கா, இன்னும் 20 வருஷம் போனோம், அப்புறம் தான் 40 வருஷம் வரும். 40 வருஷம் கர்த்தர் அப்படியே புடமிட்டு அப்படியே உன்னை தயார் பண்ணி உன்னை கொண்டு வருவார். ஆகும் நல்ல காலம் அவரை சொல்றதை விசுவாசிக்கல. நான் பைபிள வாஸ்து பார்த்தா சொல்லி இருக்குது, அவங்க அவிசுவாசத்தினாலதான் சில நாட்களிலே கடக்க வேண்டிய அந்த பிரயாணத்தை அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் 40 வருஷம் ஆச்சு. அவங்க போய் கானான் தேசத்துல சேராது, பாலும் தேனும் உள்ள தேசத்துல நுழையாது, அதை அனுபவிக்காது. கர்த்தருடைய பிரச்சனை இல்லை, இவருடைய பிரச்சனை இவருடைய அவிசுவாசம். கர்த்தர் உங்களை இருங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், வனாந்தரத்துல உங்களுக்கு அருமையான காரியங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லல. இவங்க அங்க இருந்தது என்ன, அவருடைய அவிசுவாசத்தினால இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றாங்க, இப்படியே 40 வருஷம் இருந்து நம்மள புடமிட்டு நம்ம ஸ்ட்ராங்கரா மாத்திடுறாரு, நம்மள இன்னும் பலமானலா கர்த்தர் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்களா? இல்ல, அந்த சந்ததியே அங்க செத்து போச்சு. அங்க வனாந்தரத்துல ஸ்ட்ராங் ஆகல. அந்த முழு சந்ததியும் கர்த்தர் 40 வருஷம் இவர்களை வச்சு புடமிட்டார், இவர்களை எல்லாம் தயார் பண்ணார், இவர்களை வச்சு ரொம்ப பல வேலைகளை பண்ணி இவர்களை ரொம்ப பலப்படுத்தினார், இவர்களை பூரணராக்குனார்னு எங்கேயும் வேலை சொல்லி இல்ல. நல்லா படிச்சுட்டீங்கன்னா 40 வருஷம் அங்க அலைஞ்சி திரிஞ்சு அப்பவும் திருந்தாம அங்கேயே மடிந்து போனார்கள் அவர்கள் என்று, மாண்டு போனார்கள் என்று வேதம் எழுதி இருக்கிறது. அது அவருடைய அவிசுவாசம். கர்த்தர் அவங்களை பொன்மிடல, கர்த்தர் அவர்களை வனையில, கர்த்தர் ஒண்ணு அவிசுவாசம் சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. இதை உங்களுக்கு கொடுத்தேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஒண்ணு கொடுத்த போய் எடுத்துக்கணும்னா அங்க போய் ராட்சதை இருக்கிறான், அது இருக்கிறான், இது இருக்கிறான், இதை எடுக்க முடியாதாக்கும், இது செய்ய முடியாதாக்கும். கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கிறதுக்கு அவர்களுக்கு முடியல, போய் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்திலே, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, அதாவது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன சொல்லி இருக்குது, விசுவாசம் இல்லாத கேட்டாங்களாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஒரு சபை உள்ள வந்து எங்கேயோ சபையில சிலுவை போட்டிருக்காங்க, அங்க உள்ள வந்து உட்கார்ந்துட்டா ஏதோ ஆயிடும் இல்ல, ஏதோ போனா உள்ள போவாங்க, அங்க வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க, அதனால எனக்கு எதுவும் ஆயிடும் கிடையாது. உள்ள வந்தா வசனத்தை கேட்டால் அந்த விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கரத்தினால் அவர்களை விடுவித்தார், அற்புதங்களால் அவர்களை விடுவித்தார். விடுவித்த பிறகும் அவர்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். ஹலோ, அற்புதமான விடுதலை. அவர்களுக்காக எத்தனை அற்புதம் செஞ்சார், விடுவிச்சு கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் வந்து அவர்கள் மாண்டு போனார்கள். ஏன் மாண்டு போனார்கள்? கர்த்தர் அவர்கள் அங்க வச்சு கொண்டு இல்ல, கொல்றதுக்காக கர்த்தர் அவர்களை கொண்டு வரவில்லை. ஏன் மாண்டு போனார்கள் என்று சொன்னால் அவருடைய அவிசுவாசம். கேட்ட வசனத்தை விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காவிட்டால் எவ்வளவு கேட்டு பிரயோஜனம் இல்ல பாருங்க. சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்ல, கேட்டும் பிரயோஜனமே கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க சபைக்கு வர்றது வந்து பாஸ்டருக்கு பெரிய உபகாரம் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, எங்க நான் ஒரு நாள் போலன்னா வந்துருவாருங்க, அதுக்காகவே நான் போயிடுறதுங்க, பாஸ்டர் வந்துருவாருங்க. அப்ப எதுக்கு போறீங்க கோயிலுக்கு? பாஸ்டர் வந்துருவாரு, ரொம்ப நல்ல பாஸ்டர், ஒரு நாள் போனாலும் வந்துருவாரு. ஒரு நாள் போகாம இருக்க முடியாதுங்க, வந்து என்னன்னு கேட்டுருவாரு. ஆகியம் அப்ப எதுக்கு போனோம்? எதுக்கு ஆலயத்துக்கு போறோம்? ஒரு நாள் போகலனாலும் சத்தியத்தை நான் இழந்து விடுகிறேன், சத்தியத்தை கேட்கிற வாய்ப்பு எனக்கு போய் விடுகிறது. அதை கேட்கும் போது மேலும் மேலும் சத்தியம் எனக்கு உள்ள ஆழமா போகிறது. நான் சத்தியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது, அதுல நிலை நிற்க முடிகிறது, விசுவாசிக்க முடிகிறது, அதுல நடக்க முடிகிறது. அதுக்குதான் ஆலயத்துக்கு வர்றோம். எனக்கு உபகாரம் செய்யறதுக்கு நீங்க வரல. சில நேரம் கர்த்தருக்கே பெரிய உபகாரம் செய்யறான். ஆண்டவரே நான் வந்துடுறேன், நானு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவறாம வந்துடுறேன். வந்தா உங்களுக்கு நல்லது, அவருக்கா நல்லது? ஹலோ, உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீங்க, வார்த்தையை கேட்கும் போது விசுவாசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் வருது. அது உங்களுக்கு நல்லது. ஆக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும், அதுல நிற்க வேணும்.
ஆகவே பாருங்கள், கர்த்தர் வனாந்தரத்தில் மக்களை பூர்ணப்படுத்தவில்லை, அவர்களை பலப்படுத்தவும் இல்லை. அவர்கள் அவிசுவாசத்தினால அங்கே கிடந்தார்கள். அதுதான் வேத வசனத்தின் சத்தியம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். சீக்கிரமா கொண்டு போய் அந்த பக்கம் சேர்க்க வேண்டியதுதான் அவருடைய வேலை. பாலும் தேன் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் அவர்களை கொண்டு வந்தார். சில நாட்கள்ல சேர்த்திருப்பார், 40 வருஷம் அலைஞ்சு தெரிந்தார்கள். அது அவர்களுடைய அவிசுவாசம்.